வணக்கம். இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், ஈவினிங் ஸ்நாக்கு எல்லாத்துக்கும் சூட் ஆகிறப்பில் ரவையில் ஒரு டிஷ்ஷு, குயிக் பிரேக்ஃபாஸ்ட். இப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பேன் அடுப்பில் வச்சுடுங்க. இது வறுத்த வேர்க்கடலை லேசாக சூடு வர்ற அளவுக்கு சூடு பண்ணால் போதும். வேர்க்கடலை வறுபட்டது போதும். இதை வேற பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இந்த தோல் எடுத்து ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துருவோம். பேன் அடுப்பில் வச்சுடுங்க. எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானோடனே 3/4 டீஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுடுங்க, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் கொஞ்சமாக கலர் வரட்டும். இது ஒரு டிஷ்ஷு பண்ணால் போதும், கம்ப்ளீட் பேலன்ஸ் ஃபுட்டாக கிடைக்கும். நான் இன்னைக்கு வெள்ளை ரவையில் செய்கிறேன். நீங்கள் கோதுமை ரவையில் கூட செய்யலாம், நல்லா தான் வரும். நல்ல சின்ன சைஸில் இருக்கிற கோதுமை ரவை யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். பருப்பு எல்லாமே கலர் வர ஆரம்பிச்சாச்சு. இப்போ நறுக்குன ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 பீஸ் இஞ்சி இதை சேர்த்துடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக வந்தால் போதும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துடுங்க. எடுத்து வச்சுருக்கிற காய்கறி, கேரட்டு, பீன்ஸு, பச்சை பட்டாணி, வேர்க்கடலை நல்லா தோல் எடுத்து வச்சாச்சு. இதை மிக்சி ஜாரில் சேர்த்து ஒன்று பாதியமாக பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துடலாம். வேர்க்கடலையை இப்படி பல்ஸ் மோடில் ஒன்று பாதியமாக அரைச்சி எடுத்துடுங்க. அது இருக்கட்டும். காய் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. பாதி வெந்ததுக்கு அப்புறமா நறுக்குன 2 தக்காளி, என்ன கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வெங்காயம் வதங்குறதுக்கு மட்டும் உப்பு சேர்த்துருக்கோம். பேலன்ஸ் உப்பு இப்போ சேர்த்துருங்க. இதுக்கு ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி, ஒரு கப் அளவுக்கு வறுத்த ரவை, நல்லா கிளறி விட்டுருங்க. கொஞ்சமாக மல்லித்தலை தூவிடுங்க. இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பொடி பண்ண வேர்க்கடலை நல்லா கிளறி வச்சுருங்க. சூடு ஆறட்டும். நம்மளோட ஸ்டஃப் சூடு ஆறிட்டு இப்போ இதை நம்ம ஷேப் பண்ணி எடுத்துடலாம். இது போல் எல்லாமே ஷேப் பண்ணி வச்சுருங்க. இதை அப்படியே ஸ்டீம் பண்ணி எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்தில் ஒரு 3 நிமிஷம் வச்சா போதும். இது வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளால ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் விட்டு கடுகு பொரியவும், வரமிளகா, கருவேப்பிலை, ½ டீஸ்பூன் பெருங்காய பொடி. இப்போ இதில் ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கிற ஸ்டஃப்பை சேர்த்துடலாம். ஃபைனலாக மல்லித்தலை தூவி இப்போ சர்வ் பண்ணலாம்.
இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ஒரு தேங்காய் சட்னி மட்டும் போதும், வேறு எதுவுமே தேவையில்லை. ஸ்கூல் விட்டு வந்தோடனே குழந்தைங்களுக்கு ஈவினிங் டிஃபனாகவும் கொடுக்கலாம், மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் சூட் ஆகுறாப்புல ஒரு டிஷ்ஷு. இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.